ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் நம்ம கேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டர் வந்து திட்டி விலையில் தான் என்னோடய ரிலேட்டிவில் தான் ஒரு பொண்ணு தந்திருந்தா. ஆனால் வந்து இந்த கேக் வந்து பண்ணி முடிக்கும் போச்சுல லாஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்து. நல்லா அழகாக இருந்தாலே நமக்கு வந்து திருப்பி திருப்பி பார்க்க தான் நமக்கு தோணும். நான் அப்படி பார்த்துட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 kg வந்து பீஸ் கேக் கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 10:30 போல் தான் வந்து கேக் கேட்டிருந்தாங்க. ஆனால் 9 o'clock இங்கேருந்து போயிட்டேன். புண்ணிய நகர்லேருந்து நாகர்கோயிலேருந்து அங்கே போனோம்ல, அதனால் வந்து ஒரு 1 hour முன்னாடியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ட்ராவலே நமக்கு பயமாக தான் இருக்கும். என்னென்னா வந்து ட்ராவலில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வரும், ரோடு சரி இருக்காது. அப்படிப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கனால நம்ம பார்த்து பொறுமையாக தான் போனோம். திட்டிவிட சர்ச் பக்கத்தில் தான் மண்டபம், அதனால் போய் சேர்ந்துட்டோம். எப்படியோ கொண்டு போய் சேர்த்துட்டோம் மண்டபத்தில். கரெக்டாக நல்லபடியாக மண்டபத்தில் கொண்டு செட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. அந்த பொண்ணை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். எல்லோரும் நல்லா இருந்துன்னு சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய முட்டை ஆர்டர் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து டைட்டாக நம்ம வந்து பேக் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதனால் நல்லா டைட்டாக பேக் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து கொரியர் வந்து சென்னைக்கும் பெங்களூருக்கும் கொண்டு போய் வந்து கொரியர் போட்டுட்டாங்க. இன்றைக்கி நம்ம கொரியர் போட்டோன்னா நாளைக்கே கொண்டு போய் சேர்ந்துடும். நைட்டுனால கொண்டு வந்து தந்துடுவாங்க. அப்புறம் வந்து 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் இருந்து ராமன்பூரில் ஒரு ஆண்டி தந்துருந்தாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். உங்களுக்கு எந்த கஸ்டமைசேஷன் கேக் வேணாலும் எங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டோர் டெலிவரியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுமே நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். காண்டாக்ட் பண்ணுங்கள்.